பிப்ரவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நாட்டிலேயே அதிக தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? தமிழ்நாடு. எரிசக்தி, போக்குவரத்து மற்றும் விவசாய பொருட்கள் உட்பட அமெரிக்காவில் $500 பில்லியன் முதலீடு செய்ய பிரதமர் மோடி உறுதி அளித்துள்ளதாக வெள்ளை மாளிகை தகவல் வெளியிட்டு உள்ளது. தேர்ட் ஒன், கடந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி தொடங்கிய தாயின் பெயரில் ஒரு மரம் எனும் திட்டத்தை பின்பற்றி 300 மரக்கன்றுகளை எந்த நாட்டில் நட்டனர்? இஸ்ரேல். து பிஷ்வாட் எனும் யூதர்கள் கொண்டாடும் மரங்களின் புத்தாண்டு பண்டிகையொட்டி இந்த மரங்கள் நடப்பட்டுள்ளன. ஃபோர்த் ஒன், ஜனவரி 9 உங்க கனவு சொல்லுங்க திட்டம் தொடங்கப்பட்டு 1.91 கோடி குடும்பங்களிடம் கருத்துகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இதன் சிறப்பு விரிவாக்கமாக என் கனவு என் எதிர்காலம் எனும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிப்ரவரி 4 திண்டிவனத்தில் தொடங்கி வைக்கிறார். 18 முதல் 29 வயது வரையிலான இளைஞர்களிடமிருந்து கருத்து பெற யூத் ட்ரீம் போர்ட்டல் இளைஞர் கனவு தளம் தொடங்கப்பட்டுள்ளது. இது 20 நாட்கள் செயல்பாட்டில் இருக்கும். இவை 2030 நோக்கிய கொள்கை திட்டமிடலுக்கு அடிப்படையாக அமையும். ஃபிஃப்த் ஒன், பிப்ரவரி 3 உலக அரசுகளின் உச்சி மாநாடு எங்கு நடந்தது? துபாய். இதில் 16 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் சமூக ஊடகம் பயன்படுத்த தடை விதிக்க திட்டமிட்டு வருவதாக ஸ்பெயின் நாட்டின் பிரதமர் பெட்ரோ சாஞ்சஸ் கூறினார். சிக்ஸ்த் ஒன், 2027ஆம் ஆண்டுக்கான உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? டெல்லியில் உள்ள கர்னி சிங் துப்பாக்கி சுடுதல் தளம். இது ஏப்ரல் 21 முதல் 30 வரை நடைபெறும். செவன்த் ஒன், ஆசிய துப்பாக்கி சுடுதல் சம்மேளனம் 2027ஆம் ஆண்டுக்கான ஆசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியை நடத்தும் வாய்ப்பை யாருக்கு அளித்துள்ளது? இந்திய ரைபிள் சங்கத்திற்கு. எய்த் ஒன், SFDR சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக சோதனை செய்ததன் மூலம் மிக நீண்ட தூரம் சென்று வான் இலக்குகளை தாக்கும் ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள உலகின் ஒரு சில எலைட் நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைந்துள்ளது. நைன்த் ஒன், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையே உள்ள எந்த நதிநீர் பிரச்சனையை தீர்க்க ஒரு தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? பெண்ணையாறு நதி அல்லது தென் பெண்ணை ஆறு. இது உருவாகும் இடம் கர்நாடகாவில் உள்ள சிக்கபல்லாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நந்திமலையில். இதன் மீது கட்டப்பட்டுள்ள அணை சாத்தனூர் அணை. இது திருவண்ணாமலைக்கு அருகில் உள்ளது. லாஸ்ட் ஒன், இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் 2026-27ஆம் நிதி ஆண்டுக்கான நிகர சந்தை கடன் எவ்வளவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ரூபாய் 11.73 லட்சம் கோடி. மேலும் இந்த பட்ஜெட்டில் வருமான வரி சட்டம் 2025 என்ற புதிய சட்டம் ஏப்ரல் 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.